10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு பொதுத் தேர்வு சனிக்கிழமையன்று துவங்கியுள்ளது. சிபிஎஸ்இ தேர்வுகள் துவங்கிவிட்ட நிலையில் தமிழக அரசு பொதுத் தேர்வான +2 தேர்வு மார்ச் 3ஆம் தேதி திங்களன்று துவங்குகிறது. அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மட்டுமின்றி தனித் தேர்வர்களும் இத்தேர்வை எழுதுகின்றனர். அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள சிறைகளில் உள்ள 43 கைதிகள் +2 தேர்வெழுத உள்ளனர். இதில் சென்னை புழல் சிறையில் 3, வேலூர் சிறையில் 2, கடலூர் சிறையில் 12 பேர், சேலம் சிறையில் 3, கோவை சிறையிலிருந்து 5 பேர், மதுரையிலிருந்து 14 பேர், பாளையங்கோட்டையிலிருந்து 4 பேர் என்ற மொத்தம் 43 பேர் இத்தேர்வை எழுதுகின்றனர். சென்னை புழல் 1 தேர்வு மையம் என்பதால் தேர்வு எழுத மதுரையிலிருந்து 14 சிறை கைதிகள் போலீஸ் பாதுகாப்புடன் வேனில் அழைத்துச் செல்லப்பட்டனர். மதுரையிலிருந்து அதிகபட்சமாக 14 சிறை கைதிகள் +2 எழுதுகின்றனர். இவர்களில் 12 பேர் ஆயுள் தண்டனை கைதிகள், 2 பேர் 10 ஆண்டு தண்டனை கைதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது.